மகளே, உன்னை மட்டும் நீ பார். ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டங்கள் என்று சொல்லி நீ கலங்கி போகாதே. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நீ யோசிக்காதே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிற கர்த்தராயிருக்கிறார். இதுவரைக்கும் நீ ஜெபித்த ஜெபங்கள், நீ விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு உனக்கு அவர் பதிலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை அவமானப்படுத்தி, உன்னை கேவலப்படுத்தி, உன்னை தூஷணமாய் பேசுகிறவர்களை நீ நோக்கி பார்த்து மனம் உடைந்து போகாதே, கலங்கி போகாதே. நீ யோசித்து பார். தாயின் கருவிலேயே கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டதே. கர்த்தர் உன்னை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்தாரே. உனக்கு எந்த சேதமும் இல்லாமல் தன்னுடைய கிருபையினாலே உன்னை மூடி மறைத்து கொண்டார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் நீ நடந்து வரும்போது உன் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் சந்திக்கிறவராயிருந்தாரே. உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தானே உனக்கு கொடுத்தார். இதோ இன்றைக்கு நீ ஒதுக்கப்படுகிறாய், வெறுக்கப்படுகிறாய், பலரால் நிந்திக்கப்படுகிறாய், தனிமையாக இருக்கிறாய் என்று சொல்லி உணர்கிறாயே. மகளை, கவலைப்படாதே. இது மாறி போகும். இது உன்னை விட்டு கடந்து போகும். உன் விசுவாசத்தை நீ விட்டு விடாதே. மிகுந்த பலனுக்கு எதுவான உன் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் நம்பிக்கையும் உன் விசுவாசத்தையும் நீ விட்டுவிடாதபடிக்கு இந்த சோதனைகளையும் இந்த தனிமையும் நீ கடந்து வரும்போது கர்த்தருடைய அளவற்ற மகிமை உன்மேல் தங்கும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற அந்த வார்த்தையின்படி நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.